நண்பர்களே, இன்று இந்த வீடியோவை நீங்கள் சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது ஒரு வார்னிங் வீடியோ கூட, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ கூட, ஒரு ஐ ஓப்பனிங் ரியாலிட்டி செக் கூட. ஏன்னா இறுதியாக நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் நடந்துருச்சு. ஆம் நண்பர்களே, சில்வர் விலை 1,00,000 ரூபாய் ஒரு கிலோவை தொட்டுடுச்சு. நேத்து வர இன்னும் கொஞ்சம் காத்திருப்போம், கரெக்ஷன் வந்த பிறகு வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ மார்க்கெட் நம்ம காத்திருக்கல. நேற்று MCXல பார்த்தா சில்வர் விலை சுமார் 99,200 ரூபாய். ஆனா இப்போ பிசிக்கல் மார்க்கெட்டுக்கு போங்க, ஜுவல்லர் கடைக்கு போங்க, 1,00,000க்கு கீழே சில்வர் கிடைக்காது. அவர்கள் என்ன சொல்வாங்க? சார், பிரீமியம் இருக்கு, டிமாண்ட் அதிகம், ஸ்டாக் கிடையாது. இப்போ இங்க தான் மக்கள் கன்ஃபியூஷன்ல மாட்டிக்கிறாங்க. இப்போ வாங்கலாமா? லேட் ஆகிடுச்சா? டபுள் ஆகுமா? கிராஷ் ஆகுமா? கிராஷ் ஆனா MCXல ஷார்ட் பண்ணலாமா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்று நான் ஸ்டெப் பை ஸ்டெப் லாஜிக்கா டேட்டாவோட டீட்டெயிலா பேச போறேன். இந்த வீடியோவை ஹாஃபா பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சும்மா ஒப்பீனியன் சொல்லல, ஹிஸ்டரி பிளஸ் டேட்டா பிளஸ் ரியாலிட்டி மூன்றையும் சேர்த்து பேச போறேன். இப்போ முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். சில்வர் இப்போ ஏறிவது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஹிஸ்டரியில இதே மாதிரி ரேலி 2 தடவை நடந்திருக்குது. முதல் தடவை 1980, இரண்டாவது தடவை 2011. 1980ல என்ன நடந்துச்சு? ஹண்ட் பிரதர்ஸ், 3 சகோதரர்கள். அவர்களோட அப்பா ஒரு பெரிய ஆயில் டைகூன். அவர்களிடம் பணம் இல்லைன்னு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னன்னா இன்ஃப்ளேஷன். பணம் இருந்தா மட்டும் போதாது, அதோட வேல்யூ காக்கணும். அதனால அவர்கள் என்ன பண்ணினாங்க? மேசிவா சில்வரில் முதலீடு பண்ணினாங்க. சில்வர் பிரைஸ் ஸ்லோவா இல்ல, ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சது. மார்க்கெட்ல ஒரே பஸ். ஹண்ட் பிரதர்ஸ் வாங்குறாங்கன்னா நாமும் வாங்கணும். ஸ்பெகுலேஷன் ஸ்டார்ட் ஆனது, லெவரேஜ் ஸ்டார்ட் ஆனது, ஃபியூச்சர்ஸ், பாரோட் மணி, மார்ஜின் ட்ரேடிங். சில்வர் ராக்கெட் மாதிரி ஏறிச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு? கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுச்சு. ரூல்ஸ் சேஞ்ச், லெவரேஜ் கட். ஒரே நிமிஷத்துல டிமாண்ட் டிஸப்பியர். சில்வர் பிரைஸ் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, டக்குன்னு விழுந்தது. அதனால தான் மக்கள் சொல்றாங்க, சில்வர் டேஞ்சரஸ், சில்வர் கிராஷ் ஆகும். ஆனா இங்க ஒரு கேட்ச் இருக்கு. 1980ல கிராஷ் வந்தது பிரைஸ் அதிகமா போனதால மட்டுமில்ல, சிஸ்டம் சேஞ்ச் ஆனதால. இப்போ 2011க்கு வருவோம். 2011ல என்ன சிச்சுவேஷன்? குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பிக் கண்ட்ரீஸ் பேங்க்ரப்சி எட்ஜ், ஃபியர் எவ்ரிவேர். ஃபெட் என்ன சொன்னது? இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆல்மோஸ்ட் 0, மணி சீப், லிக்விடிட்டி அதிகம். கோல்டு ஓடுச்சு, சில்வர் அதைவிட வேகமா ஓடுச்சு. மேசிவ் ரேலி. ஆனா அப்புறம் எகெயின் கிராஷ். இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி இதுதான். ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா? இப்பவும் கிராஷ் வருமா? நான் உங்களுக்கு ஒரே லைன்ல ஆன்சர் சொல்லல. ஷார்ட் டேர்ம்ல கரெக்ஷன் வரலாம், அதை யாரும் டினை பண்ண முடியாது. ஆனா லாங் டேர்ம்ல பிக்சர் வேற. இப்போ நீங்கள் பார்க்கிற சில்வர் சார்ட் முழு உண்மையை காட்டல. ஏன்னா அது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் சார்ட் கிடையாது. 1980ல சில்வர் $50, $60 இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1980ல $50 வேல்யூ இன்றைக்கு $200க்கு சமம். டாலர் சேமா இருந்தாலும் பர்ச்சேசிங் பவர் சேம் கிடையாது. நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் சின்ன பையனா இருந்தப்போ 5 ரூபாய்க்கு நிறைய ஜிலேபி கிடைக்கும், 2.5 ரூபாய்க்கு உருளைக்கிழங்கு டிக்கி. இப்போ 5 ரூபாய்க்கு எதுவுமே கிடையாது, 25 ரூபாய்க்கும் டிக்கி கிடைக்காது. பணம் சேம், வேல்யூ சேஞ்ச். அதேதான் சில்வருக்கும். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா 1980 சில்வர் டுடே டேர்ம்ஸ்ல $200 பிளஸ். 2011 அட்ஜஸ்ட் பண்ணினா அரவுண்ட் $72. இப்போ சில்வர் எங்க இருக்கு? $47, $50. அதாவது சில்வர் இன்னும் ஹிஸ்டரி ஹைல இல்ல. இதுதான் மக்கள் மிஸ் பண்ற பாயிண்ட். அதனால தான் சில்வர் ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ்னு சொல்றது கம்ப்ளீட் பிக்சர் இல்ல. இப்போ பிராக்டிக்கல் சைடுக்கு வருவோம். நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூல், இப்போ லம்சம்மா ஃபுல் மணி போடாதீங்க. பிரைஸ் ஓவர் எக்ஸ்டெண்டட். ஆனா சில்வரை இக்னோர் கூட பண்ணாதீங்க. பெஸ்ட் சொல்யூஷன் என்ன? எஸ்ஐபி. எஸ்ஐபில மேஜிக் என்ன? பிரைஸ் மேல போனா ப்ராஃபிட், பிரைஸ் கீழே வந்தா ஆவரேஜ். ஃபியர் இல்ல, கிரீட் இல்ல. நான் என்ன பண்றேன் ஓப்பனா சொல்றேன். ஒரு டைம்ல என் போர்ட்ஃபோலியோல 20% சில்வர் இருந்தது. ரியல் எஸ்டேட் வாங்க சில்வர் செல் பண்ணேன். அப்புறம் ஏப்ரல்ல இருந்து ETF வழியா ஸ்லோவா பை ஸ்டார்ட் பண்ணேன். ரிசல்ட் இப்போ ரிட்டர்ன் 43% காட்டுது. ரீசன் சிம்பிள். சில்வர் விழுந்தப்போ பை,
மீண்டும் விழுந்தப்போ பை. ருபி காஸ்ட் ஆவரேஜிங். இப்போ ஒரு மிக முக்கியமான விஷயம், சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்காதீங்க. ஏன்னா அவை மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பிளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டபுள் சார்ஜ். ஒய் பே எக்ஸ்ட்ரா? டைரக்டா சில்வர் ETF வாங்குங்க. ETFல SIP பாசிபிள், சீப், டிரான்ஸ்பரண்ட். ETF பிரீமியம்ல ட்ரேட் ஆகுதுன்னு பயப்படாதீங்க. INAV செக் பண்ணுங்க, கூகுள்ல போதும். INAVக்கு அருகில் இருந்தா ஓகே. இப்போ சில்வர் ஏன் இன்னும் மேல போகலாம்? ரீசன் 1 இன்ஃப்ளேஷன், ரீசன் 2 ரேட் கட்ஸ், ரீசன் 3 பிசிக்கல் சில்வர் ஷார்ட்டேஜ், லண்டன் வால்ஸ் எம்டி, சைனா இன்வென்ட்ரி டெக்கேட் லோ, இந்தியா இம்போர்ட் டிபெண்டன்ட், சப்ளை ஸ்லோ, டிமாண்ட் ஃபாஸ்ட். ரீசன் 4 கிளீன் எனர்ஜி, சோலார் பேனல்ஸ், EV வெஹிக்கிள்ஸ், AI ஹார்ட்வேர், 5G டெக். இந்த எல்லாத்துக்கும் சில்வர் மேண்டேட்ரி. ஒரு EV கார்ல 25 to 50 கிராம்ஸ் சில்வர். சோலார் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, EV அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க EV வாங்குறீங்க, உங்க நெய்பர் EV வாங்குறார். டிமாண்ட் புஷ் யார் பண்றது? நாம தான். சப்ளை இமீடியட்டா இன்க்ரீஸ் ஆகுமா? இல்ல. அதனால ட்ரெண்ட் கிளியர். ட்ரெண்டுக்கு எதிரா ஷார்ட் பண்றது டேஞ்சரஸ். சில்வர் வாலடைல், ஃபாஸ்ட் அப் ஃபாஸ்ட் டவுன். அதனால தான் ஷார்ட் டேர்ம் ட்ரேடை விட லாங் டேர்ம் SIP சேஃப். சில்வர் ஃபியூச்சர்ல நியூ கோல்டாக பாசிபிலிட்டி இருக்கு. கோல்டு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, சில்வர் ஸ்டோர் பிளஸ் இண்டஸ்ட்ரியல் மெட்டல், டபுள் டிமாண்ட். ஸோ ஃபைனலா சிம்பிள் அட்வைஸ், சில்வர் ETFல ஸ்மால் அமௌண்ட்ல கூட SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. 500 rupees, 1000 rupees. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். லம்ப் சம் லேட்டர் வென் பிரைஸ் கூல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க சில்வர் SIP ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? கமெண்ட்ல எஸ் அல்லது நோ சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் தென், டேக் கேர்.